மதியல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் இணைந்திருப்பது நமது சிவகிரி சுமதி மருத்துவமனையில் குழந்தை பேரு மகாராசி என்ற செல்லமாக அழைக்கப்படும் நமது சுமதி அம்மா அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இந்த பகுதிகளில் சுமதி மருத்துவமனை அப்படிங்கிறது ஒரு பிராண்டு. எதுக்காகனா குழந்தை பேருக்காக. சுமதி அம்மா மருத்துவமனையில காலடி பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா மக்களுக்கும் இருக்கிறாங்க. அந்த காடு கிஃப்ட பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது உண்மையிலே எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இந்த 2 கைகளுக்கும் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அது. நான் ராஜபாளையம் பத்மா ஆஸ்பத்திரியில் லலிதா டாக்டர் அம்மாவிடம் 3 வருடங்கள் அசிஸ்டன்ட் டாக்டராக ஒர்க் பண்ணினேன். அதனுடைய ஒரு பாக்கியம்தான் இவ்வளவு நல்லா என்னுடைய அந்த டெலிவரி கேஸ் பாக்குறது எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. நல்லபடியா வெற்றிகரமாகவும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள வந்துட்டு யாருமே பிரச்சனையோட வெளியே போனது கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல் இவ்வளவு ரன் ஆகுறதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி கூறுகிறேன். இப்போ சுமதி அம்மா அப்படின்னா இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் தெரியும், நதிகள் மீடியாவுக்கு தெரியாது. ஆனா உங்களை பற்றி ஒரு சில வரிகள். என்னுடைய சொந்த ஊர் விஸ்வநாதபேரி. எங்க அப்பா லைப்ரரியில கிளர்க்கா இருந்தாங்க. எங்க அப்பா பேரு கணேசன். எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க. எங்க அம்மா பேரு சீதாலட்சுமி. என் கூட பிறந்தவங்க 4 பேர். நாங்க எல்லாருமே வெல் எஜுகேட்டட். அந்த காலமே எங்க அம்மா அப்பா படிச்சவங்கனால எங்களை எல்லாரையும் பிள்ளைங்களை நல்லா அறிவுரை சொல்லி படிக்க வச்சு நல்ல ஒரு லெவலுக்கு ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நாங்களும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா உங்களுடைய பள்ளி கல்லூரி காலங்கள் பற்றி கொஞ்சம் பகிருங்க. 8th வரைக்கும் விஸ்வநாதபேரியிலும், 10th 9th 10th சிவகிரியிலும், 11th 12th ராஜபாளையத்திலும் படிச்சேன். மதுரை மெடிக்கல் காலேஜ்ல MBBS முடிச்சேன் நான். அம்மா அந்த காலத்துல ஒரு பெண்ணை அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற காலகட்டத்துல உங்களை எப்படி மருத்துவம் படிக்க பெற்றோர் அளவு இல்ல சாமி. எங்க வீட்டுல அம்மா அப்பாவும் அந்த காலத்துல எஜுகேட்டட். அவங்க அப்பவே 10th PUC. அப்ப அவங்க எங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சாங்க. அந்த மருத்துவ கனவு அப்படிங்கிறது நீங்க ஆசைப்பட்டு எடுத்ததா, அப்பா அம்மா உங்களுக்கு கொடுத்ததா? அப்பா அம்மா எனக்கு எல்லாத்துலயுமே பிடெக் கிடைச்சிச்சு, BE கிடைச்சிச்சு, MBBS கிடைச்சு, எல்லா கோர்ஸும் எனக்கு கிடைச்சு. எங்க அம்மா அப்பா என்னை MBBS தான் படிக்க வைக்கணும்னு படிக்க வச்சாங்க. அப்பா அம்மா ஆசைக்காக நீங்க படிக்க. அந்த காலம் எல்லாரும் அம்மா அப்பா சொல்றது தானே கேட்போம். நம்மளோட வெள்ளன் விஷயம் எதுவும் கிடையாது. அந்த மருத்துவத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மருத்துவங்கிறது எவ்வளவு புனிதமா பட்டது? புனிதமா ஒரு பட்டதுன்னா, ஒரு வலியோட ஒரு மனிதன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவனோட வலிகள் தீர்ந்து வெளியே போகும்போது அவன் ஒரு கையெடுத்து கும்பிடுவான், அம்மா நல்லாயிட்டு அப்படின்னு. அந்த ஒரு மரியாதை நமக்கு எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியும். கண்டிப்பா. இப்ப அந்த காலகட்டத்துல நீங்க மதுரையில MBBS முடிச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சென்னை இல்லைன்னா அதற்கு வெளிநாட்டு கூட போய் நீங்க ஏன் பண்ணிருக்கீங்க? ஏன் உங்க சொந்த ஊர்லயே நீங்க மருத்துவம் பார்க்க விரும்புறீங்க? இல்ல, நான் சிவகிரில தான் படிச்சேன். அப்ப என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே சுமதி நீ நல்லா படிச்சு சிவகிரில ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வைக்கணும், நிறைய டெலிவரி கேஸ் ராஜபாளையம் போகுது, வெளியில போகுது, ரொம்ப பேட் ஆயிடுறாங்க அப்படின்னு எனக்கு அவங்க டீச்சர்ஸ் சொன்ன ஒரு அறிவுரையின்படி, மேலும் நான் ரொம்ப கிராமியமா வாழ்ந்ததுனாலயே நான் இங்கேயே அப்படியே வாழ்ந்துட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்லா படிக்கிற ஒரு மாணவிக்கு அரசு பணி ரொம்ப ரொம்ப எளிமையா கிடைச்சது. நீங்க ஏன் அரசு பணியை சூஸ் பண்ணாங்க? அப்ப நான் ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டி 24 hours இந்த மக்களுக்காகவே வாழணும், அவங்களுக்காகவே சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு மனசுல ஒரு உறுதியோட இதே இடத்துல நான் உட்கார்ந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இந்த மருத்துவமனை கட்டணும், சிவகிரில கட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டதா, பெற்றோர் ஆசைப்பட்டதா? நான் ஆசைப்பட்டதுதான். நான் சிவகிரி ஊர்ல ஸ்டாண்ட் பண்ணணும்னு எனக்கு தான் ரொம்ப தோணுச்சு. அப்போ ஒரு மருத்துவமனை கட்டணும் அப்படிங்கிறது அது மிகப்பெரிய போராட்டம். பெற்றோர் எப்படி பார்த்தாங்க? நீங்க போய் சொன்ன உடனே நான் மருத்துவமனை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லும் போது பெற்றோர், உங்க குடும்பம் எப்படி? எனக்கு நான் MBBS முடிக்க முன்னாடியே எங்க அம்மா இல்ல, எங்க அப்பா இருந்தாங்க. எங்க அப்பா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நான் அதுக்கப்புறம் நான் பெரிய ஆளனோட எங்க அப்பா நான் சொல்றதை கேட்டு எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு உங்களுடைய எல்லா படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு மருத்துவமனை கட்டி நீங்க முதல்ல உள்ள வந்திருப்பீங்களே, அதனுடைய மொமெண்ட் ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போ வரைக்கும் எப்படி பாக்குறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சர்வீஸ் பண்ணணும்ன்ற ஒரு மைண்டோட தான் நான் வந்தேன். அதை விட இந்த சிவகிரி வாழ் மக்கள் எல்லா பெரியவங்களும் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாரும் அவங்க வீட்டு பிள்ளையாதான் என்னை நினைச்சு நல்லா வச்சிருந்தாங்க. அதனால நான் சந்தோஷமா தான் இருந்தேன். நம்ம பகுதியில் சுமதி மருத்துவமனை அப்படின்னா கைராசியான நம்ம குழந்தைக்கு அப்படிங்கிறப்ப அந்த கைராசியான அம்மாங்கிற பேரு மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னால உங்களுக்கு உழைப்பு எவ்வளவு இருக்கும் அதை பற்றி ஒரு சில. கண்டிப்பா.
ஒரு டெலிவரி கேஸ் வந்துச்சு உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துச்சுன்னா அதை நல்ல டெலிவரி பார்த்து அம்மாவும் பிள்ளையும் நல்ல ஹெல்த்தியா அவங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப டென்ஷன், ரொம்ப பாதுகாப்போட அந்த கேஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நியாயமா கஷ்டப்பட்டு அந்த கேஸை பார்த்துட்டு இருப்போம். அதனாலதான் இவ்வளவு பேர் கிடைச்சது எனக்கு. ஆமா, நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு நிகழ்வு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து அட்மிட் ஆகிறாங்க. அப்ப அவங்க டெலிவரி பெயின்ல துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கணவர் வந்து உங்கள்கிட்ட ஃபைட் பண்றாங்க. என் வீட்டம்மாக்கு நார்மல் டெலிவரி வேண்டாம், ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்போ நீங்க நார்மலா ஆபரேஷன் டாக்டர் நான் முடிவு பண்ணுவேன், அவன் நார்மலா பெத்து எடுப்ப, நீங்க வெளியே போங்க அப்படின்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்லி நார்மலா டெலிவரி நீங்க எடுத்து கொடுத்தீங்க. அவங்க யாரும் இல்ல, என் கூட பிறந்த அக்கா. சரி, அந்த குழந்தை மர்மம் இவரு முதல் பிள்ளை. சோ அந்த மொமெண்ட் இன்னும் மறக்கல நாங்க. அதற்கு இந்த நேரத்துல ஒரு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. கடவுளுக்கு நன்றி. ஏன்னா நீங்க சுகப்பிரசவம் அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு உழைப்பு கொடுக்குறீங்க. எதற்கு? ஏன்னா உங்களுக்கு சுகப்பிரசவத்தை விட ஆப்ரேஷன் பண்றது வருமானம் அதிகம். ஆனா சுகப்பிரசவம் தான் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு அவ்வளவு போராட்டம் எடுக்கிறீங்க? சுகப்பிரசவம்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்க சீக்கிரம் ஆஃப்டர் டெலிவரி அவங்க சீக்கிரம் எழுந்திரிச்சிடலாம், நார்மல் வாழ்க்கை வாழலாம். பட் ஆப்ரேஷன் போது அவங்க உடம்பாலையும் கஷ்டப்பட்டு பணத்தாலையும் கஷ்டப்பட்டு பின்ன 6 months அவங்க ரெஸ்ட் எடுத்து அவங்க நார்மல் லைஃப் வரும்ல, அது ரொம்ப கஷ்டம். சுகப்பிரசவங்கிறது வந்து இப்பெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் மாதிரி. ஆமா, அந்த பேரை நீங்க திரும்ப திரும்ப சம்பாதிச்சிருக்கீங்க. கடவுள் கொடுத்துருக்காரு. சுமதி ஹாஸ்பிட்டல் போனா சுகப்பிரசவம் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த செல்வங்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நன்றி. இப்ப மருத்துவ சேவை நிறைய உங்களுக்கு பணிகள் இருக்கும். இதை தாண்டி அரசியல் பயணம் எதற்காக உங்களுக்கு வாழ்வி? அரசியல் அப்படின்னா தலைவர் தான் காரணம், கலைஞர் தான் காரணம். எங்க அப்பா வந்து கலைஞரோட தீவிர பக்தர். எங்க மாநாடு நடந்தாலும், எங்க கலைஞர் பேசினாலும் ஊர்ல 10 பேரை டிக்கெட் போட்டு பஸ் சார்ஜ் போட்டு சாப்பாடு போட்டு அப்பா கூட்டிட்டு போய் கலைஞர் நிகழ்ச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு வருவாங்க. அப்பாவுக்கு அப்புறம் நான் திமுகல சேர்ந்து அப்பா சாகுற அப்பாவே நீ கட்சியில சேர்ந்து கட்சிக்காக நீயும் வேலை செய்யணும், பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதை விட கலைஞர் மேல உள்ள ஒரு மரியாதையாலும் ஒரு பாசத்தாலும் நான் கலைஞர் கட்சியில சேர்ந்தேன். நான் அப்பவே 2017 சேர்ந்தேன். உங்களை ஈர்த்த திராவிட கழகம் அப்படின்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தோட என்னென்ன பணிகள் உங்களை ஈர்த்துச்சு இந்த கட்சிக்குள்ள வர்றது? கழகம் நமக்கு நிறைய செஞ்சிருக்கு, அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே. ஒரு பெண்ணா இருந்து மருத்துவத்தை சாதிச்சிட்டீங்க, ஒரு பெண்ணா இருந்து அரசியல்ல களமாட உங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் சவால்கள் நிறைய கஷ்டங்கள், நிறைய அவமானங்கள். நான் 10 years நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். மருத்துவராகவும் பணி செய்யணும், குடும்ப தலைவியாகவும் பணி செய்யணும், எக்கனாமிக்கல் பைனான்சியலாவும் நான் பார்க்கணும். அது மாதிரி கட்சிக்காகவும் கட்சியில எங்கெங்க என்னென்ன மாநாடு நடக்கோ, எங்கெங்க நிகழ்ச்சிகள் நடக்கோ, எங்கெங்க தலைவர் வராரோ, கனிமொழி மேடம் வராங்களோ, இல்ல எந்தெந்த ஃபங்க்ஷனோ எல்லாம் நான் கட்சியில கலந்துக்கிறேன். கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் செஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு இருந்த பொட்டன்சியல் எங்களுக்கு தெரியும். இந்த பொட்டன்சியலோட மருத்துவத்தை நீங்க கண்டினியூ பண்ணாலே போதுமானது. எதற்கு மேலும் அரசியல் இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய ஆசைப்படுறீங்க? மருத்துவ சேவையை வந்து ஹாஸ்பிட்டல்லையோ இந்த ஊர்லயோ இருந்து செய்யலாம். பட் இந்த ஒவ்வொரு ஊர்லயும் உள்ள சின்ன சின்ன அடிப்படை தேவைகளை மக்களுக்கு நான் செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் அரசியலுக்கு வந்தாதான் அது செய்ய முடியும். திராவிட கழக ஆட்சி 2026 தொடருமா? கண்டிப்பா தொடரும். 2026 நமது திராவிட கழக ஆட்சி தொடரும். தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். மக்கள் அவர்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக 200க்கு 200 நாங்கள் எல்லா தொகுதியிலும் வெல்வோம். உங்களுடைய பொறுப்பு என்ன? மாவட்ட மருத்துவர் அணி தலைவர். நீங்க பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன சேவை மக்களுக்கு செஞ்சிருக்கீங்க? நிறைய நாங்க ஸ்கீம், நிறைய பொதுவா உள்ள மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தி ஐ கேம்ப் நடத்திருக்கோம். நார்மல் ஜெனரல் செக்அப் எல்லாத்துக்கும் பண்ணிருக்கிறது. நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கு. 2026 இந்த சட்டமன்ற தேர்தல்ல உங்களுக்கு களப்பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? களப்பணியாற்ற வாய்ப்பு என்பது தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். தலைமை களப்பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, என்னுடைய மருத்துவ சேவையும் தொடரும், என்னுடைய மக்கள் சேவையும் தொடரும். ஆமா, மருத்துவம் அடுத்த அரசியல் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது கணவர் குழந்தைகள் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணிருங்க, அந்த வழியை எப்படி நீங்க உணர்வீங்க? என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைகளும் என்னை மிஸ் பண்ணினாலும் அம்மா ஒரு நாளாவது என்னோட இருமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி கேட்கிற அளவுக்கு நான் குடும்பத்தை மிஸ் பண்ணினேன். எங்க சாருமேவும் நீ இப்படி என்னை கண்டுக்கிற மாட்டேங்கிறேன்னு சொல்ற அளவுக்கு நான்
கழகத்தின் மேலையும் கட்சியின் மேலையும் உள்ள பற்றுதலால், தலைவரின் மேல உள்ள பற்றுதலால் என்னுடைய குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப அவங்க எனக்கு ஏத்துக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே குழந்தைங்க ரொம்ப முக்கியம். அந்த வாய்ப்பை ஈஸியா அவங்க கைகளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுளுக்கு நன்றி. அப்ப நீங்க ஒரு 2-3 பிரான்சஸ் ஏன் கொண்டு போகணும்? ஏன் பண்ணல? முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், எனக்கு அப்படி ஒரு சிறந்த வாய்ப்பு என்னுடைய கைக்கு கொடுத்தமைக்கு. பட் நான் இந்த ஊர் மக்களுக்காகவும், இந்த ஊரை சுற்றி உள்ள சுற்று வட்டாரத்துல கிராமத்து மக்களுக்காகவுமே வாழ வேண்டும் என நினைச்சு மருத்துவ சேவை ஆற்றி கொண்டிருக்கிறேன். மருத்துவத்தை சேவையாகத்தான் பார்க்கிறேன், பிசினஸாக நான் பார்க்கல. பிசினஸா பார்த்துட்டு தான் நான் பிரான்சஸ் ஓபன் பண்ணி இருந்திருப்பேன். நேரத்தை நன்றி. எங்கள் மீடியாவை ஒதுக்கி கொடுத்ததற்கு எங்களது நதிகள் மீடியா சார்பாகவும், நேயர்கள் சார்பாகவும், தொகுதி மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொடுத்து நானும் நல்லா நன்றி.